சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பான் கார்டு வைத்துள்ள அனைவருக்குமே மிக மிக முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. கட்டாயமா அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அப்டேட்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்துடலாம். பான் கார்டு அப்படின்றது ஆதார் அட்டை போலவே மிகவும் ஒரு முக்கியமான ஆவணமா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம வருமான வரி செலுத்துறது முதற்கொண்டு ஏதாச்சும் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளுக்குமே இந்த பான் கார்டு அப்படின்றது ரொம்பவுமே அவசியமான ஒன்று. ஆதார் அட்டை போலவே இந்த பான் கார்டையும் நம்ம ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா அதற்கு மேல அதோட நம்பர் அப்படின்றத சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுல திருத்தங்கள் வேணா நீங்க செஞ்சுக்கலாம். உங்களோட பேர்ல, டேட் ஆஃப் பர்த்ல, அட்ரஸ்ல தவிர 10 டிஜிட் நம்பர் கொண்ட அந்த பான் கார்டு சேம் அதே நம்பர்ல தான் எப்பயும் இருக்கும். இந்த நிலையில தான் இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாயிருக்கு. அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியம்னு சொல்லக்கூடிய CBDT ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பான் கார்டு வைத்துள்ள நபர்களுக்காக. அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு ஆதார் கார்டு கொடுக்காம ஆதார் பதிவு எண்ண வச்சு யாரெல்லாம் இதுவரைக்கும் பான் கார்டு வாங்கியிருக்கீங்களோ அந்த அனைத்து நபர்களையுமே அவங்களோட ஒரிஜினலான ஆதார் எண்களை கொண்டு வருமான வரித்துறை இணையதளம் அப்படி இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி மூலமா அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட பான் கார்டில் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் 31, 2025 தேதிக்குள்ள அனைவருமே உங்களோட ஒரிஜினல் ஆதார் எண்ணை கொண்டு லிங்க் பண்ணிடணும் அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஆதார் மற்றும் பேன் இணைப்பு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓடிபியை செக் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். https://www.incometax.gov.in இந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இதற்கு எந்த அபராதமும் விதிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் சொன்ன தேதிக்குள்ள யாரெல்லாம் இணைக்காம போறீங்களோ அவங்க வருமான வரி தாக்கல் செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் வங்கி பணிகள், சொத்து பரிமாற்றங்கள், இந்த மாதிரி நிதி பணம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்படும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் யாராச்சும் உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு நம்பரை கொடுக்காம ஆதார் கார்டை அப்ளை பண்ணதுக்கான ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு யாரெல்லாம் பேன் கார்டு வாங்கியிருக்கீங்களோ அவங்க கட்டாயமாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அதாவது ஒருத்தருக்கு ஒரு பேன் கார்டு அப்படின்றது தான் அனுமதி. ஆனால் ஒரு சில நபர்கள் ஆதார் கார்டை கொண்டு லிங்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேன் கார்டு வாங்கினவங்க 1க்கு 2 வகையான பேன் கார்டுகள் வச்சிருக்கிறதாகவும், இன்கேஸ் அந்த 2 பேன் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை வருமான வரித்துறையினர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே 10,000 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் 2 பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க ஒன்று ஆன்லைன் மூலமாவோ இல்லைன்னா ஆஃப்லைன் மூலமாவோ உங்களோட பேன் கார்டை அடைச்சிருங்க அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேன் கார்டு 2.0 இது இந்த திட்டம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது மூலமாக ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் யாரெல்லாம் 2 பேன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படும். ஸோ இந்த 2 அறிவிப்புகள் தான் பேன் அட்டை உள்ள அனைவருக்குமே வெளியாயிருக்கு. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு 2ம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த 2 அறிவிப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.